Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th ஓட சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்சர்சைஸ் நம்பர் 7.3 ல third sum தான் பார்க்க போறோம். So third sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. So பாருங்க, from a solid cylinder ஒரு சிலிண்டர் இருக்கு. அதனோட height வந்து 2.4 cm and diameter 1.4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோன் ஆஃப் த ஒரு கோனும் இருக்குது, அதனோட ஹைட்டு அண்டு டயமீட்டர் ரெண்டுமே வந்து சேம், இந்த சிலிண்டருக்கு சேம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சேம் ஹைட் அண்ட் சேம் டயமீட்டர் ஆஃப் த கோனை அந்த சிலிண்டர்லேருந்து கட் பண்ணி காவ்ட் அவுட் வெளில எடுக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி வெளில எடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா அந்த சிலிண்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அதே சைஸுக்கே ஒரு ரேடியஸ்லேயும் அதே ஹைட்டுக்கு ஒரு கோனை இந்த ஷேப்பை கட் பண்ணி வெளில எடுக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க இந்த போர்ஷனோட வால்யூம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து கண்டுபிடிக்கலான்னு ஸோ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் ரேடியஸ் ஆஃப் கோனும் ஒரே வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஹைட் ஆஃப் த கோனும் ஈக்குவல் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, டயமீட்டர் 1.4 கொடுத்துருந்தாங்க, அதை டிவைட் பை 2 போட்டு நம்ம 0.7 ரேடியஸ்ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன் பண்ணாதான் நம்ம வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எல்லாருக்குமே தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படின்ட்டு. ஸோ அதை இங்கே எழுதிக்கிறேன். அண்ட் மைனஸ் வால்யூம் ஓடுது பார்த்தீங்கன்னா 1/3 பை, வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே பை ஆர் ஸ்கொயர் ஹச் காமனாக இருக்கிறதுனால நான் பை ஆர் ஸ்கொயர் ஹச்சை வெளில எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பை ஆர் ஸ்கொயர் எல்லாமே போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கிறது அர்த்தம். ஸோ மைனஸ் 1/3 மட்டும் இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ பையோட வேல்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 22/7. அண்ட் ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 0.7, ரெண்டுத்துக்குமே வந்து 0.7 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆர் ஸ்கொயர் கொடுத்தனால 0.7 இன்ட்டு 0.7. அண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2.4. ஸோ 2.4 நான் போட்டுக்கிறேன். அண்ட் இதில் வந்து நம்ம டினாமினேட்டர்லாம் காமன் ஆக்கணும் அப்படின்னா 3 - 1னா 2/3 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பாயிண்டில் இருக்கிறது நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கிறோம். 22/7 இன்ட்டு 0.7னா 7/10ன்னு அர்த்தம். அண்டு திரும்ப இது 7/10, இது வந்து 24/10 அண்ட் இது வந்து 2/3. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதில் நம்மளை ஏதாவது கேன்சல் பண்ண முடியும்னா அது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 7 நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 8ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து அப்படி வச்சுப்போம், 22 × 7 × 8 × 2 டிவைடட் பை 310ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1000ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மேலே இருக்க இந்த எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 2464ன்னு கிடைக்குது. ஸோ டிவைடட் பை 1000ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே நம்மளுக்கு 30 இருக்கிறதுனால 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுப்போம், அவ்வளோதான். ஸோ 2.464 இதுதான் வந்து நம்மளோட வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிடோட வேல்யூ. ஸோ இதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.